கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளின் தலைப்பு மரணமும் உயிர்த்தெழுதலும். இன்றைக்கு நான் உங்களோடு பேச இருக்கிற தலைப்பு மரணமும் உயிர்த்தெழுதலும் என்கிற தலைப்பின் கீழே பேச இருக்கிறேன். ஏனென்றால் நான் உண்மையிலவனாக இருக்கும் பொருட்டு இந்த மாதிரி சத்தியங்களை நான் அறிந்திருக்கிறபடினாலே வேத வசனத்திலிருந்து உங்கள் யாவருக்கும் நான் தெரியப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. மனிதன் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு 60 வயதுலேருந்து 80 வயது வரைக்கும் தான் அவனுடைய வாழ்க்கை. அதற்குள்ளாக அது எல்லாம் முடிந்து போய்விடும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு வயது இருக்கிறது. அது சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் ஹாஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளுடைய வயது, இப்போ சங்க காலத்தில் எடுக்கப்பட்ட அந்த மண் பாண்டங்கள் எல்லாத்தையும் வச்சு அவங்க ஆராய்ச்சி பார்த்தாங்கன்னா அது எந்த வருடத்திற்கு உட்பட்டதோ அதனுடைய வயது என்ன என்பதை குறித்து அது ஆராய்வாங்க. ஆக இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. காண்கிறது எல்லாம் என்னது நிரந்தரம் அல்ல. எல்லாம் வானத்தை கூட ஆண்டவர் சொன்னார், ஒரு சால்வையை போல வானம் சுருட்டப்பட்டு விடும்ங்கிறார். வானத்தை கூட சுருட்டிடுவார்ன்றிருக்கு. வானத்தை ஒரு பெட்ஷீட்டை விரிக்கிற மாதிரி விரித்து அதில் கிரகங்களை வச்சிருக்கிறாராம். சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். ஆக இவை எல்லாம் அழிந்து போகிற காரியமாக இருக்கிறபடினாலே அழியாத காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரலோகம் தான். அங்கே தான் பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, அவருடைய குமாரன் இயேசு இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, மற்றும் கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. ஆக நம்ம இந்த உலக வாழ்க்கையை நம்ம மேன்மை என்று எண்ணி இதில் மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு போவோம்னு நம்ம நினச்சோம்னா நம்மளை போல பரிதபிக்கப்பட்டவர்கள், நம்மளை போல ஒரு புத்தீனமானவர்கள் யாரும் இருக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை நாடுகிறோம், தேடுகிறோம். திரும்பவும் எப்போ வருவார், நம்ம பரலோகத்துக்கு போவோம் என்கிற இந்த விசுவாசத்தோடையும் நம்பிக்கையோடையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக மரணமும் உயிர்த்தெழுதலும் என்கிற தலைப்பின் கீழே யார் மூலமாக இந்த மனுஷனுக்கு மரணம் வந்தது, யார் மூலமாக திரும்பவும் இந்த இறந்த மனிதன் திரும்ப உயிரோடு எழுப்பப்பட போகிறான் என்கிற சத்தியத்தை நான் உங்களோட பேச இருக்கிறேன். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 22வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22வது வசனம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதாவது ஆதாம் தான் முதலாவது மனிதன், அவனுக்குள்ளாக எல்லாரும் மரிக்கிறார்கள். அதாவது எல்லாரும் செத்து போகிறாங்கன்னு இருக்கு. அப்படி ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரிக்கிறது, உயிர்த்தெழுதல் என்கிற இந்த பதத்தை நம்ம பார்க்க வேண்டும். மரிக்கிறது என்றால் சாவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம், பிறந்த எல்லா மனிதனும் மரணம் அடையத்தான் போகிறார்கள். ஒரு புலவன் பார்த்திங்கன்னா பழைய பாட்டிலே பாடும் பொழுது எல்லாரும் இந்த உலகத்தில் இருந்து விட்டால் இந்த பூமியில் நமக்கேன் இடம் ஏதுன்னு சொல்லி பாடுவான். எல்லாருமே உயிரோடு இருந்துட்டா அப்புறம் இடமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறான். ஆனால் ஆண்டவர் அப்படி படைக்கல. உலகத்தில் மனுஷனை படைக்கும் பொழுது அவன் சாவே இல்லாதவனாகத்தான் படைத்தான். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மனுஷன் முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவ ஆத்மாவாக அவனுக்கு தேவன் உண்டாக்கினார். அவனுடைய சரீரத்தை இந்த மண்ணினாலே எடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய உடம்பில் இருக்கிற அந்த கெமிக்கல் காம்போசிஷனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு உடம்புல இருக்கிற இரும்பு சத்தை எடுத்தால் ஒரு 15 சென்டிமீட்டர் உள்ள ஆணியை செய்யலாம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கால்சியம், சிலிக்கா இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணிலிருந்து எடுத்துக்கப்பட்டதாகவே ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மண்ணினாலே தேவன் மனுஷனை உண்டாக்கி அவன் நாசியில் என்ன பண்ணினார், ஜீவ சுவாசத்தை ஊதினான். ஊதும் போது அவன் என்ன பண்ணிட்டான், மனுஷனாயிட்டோம். நமக்கும் உயிர் வந்துருச்சு.
இந்த மனுஷனை குறித்து சொல்லும் பொழுது அவன் என்னைக்கு சாவான்லாம் ஆண்டவர் அப்போ எழுதி வைக்கல. என்ன பண்ணலை? அவன் ஜனனத்தை மட்டும்தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு மரணம் என்பது என்னது கிடையாது. தேவனை போல அவன் ஒரு சிரஞ்சீவியாக இருக்கிறான். அவனுக்கு மரணமே கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சோதனையை வைக்க வேண்டியது கட்டாயமாக இருந்தது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது 17வது வசனம். அதான் சிஸ்டம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்கதாக விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அதாவது உனக்காக நீ அனுபவிக்கும்படி சகல காரியத்தை நான் இந்த உலகத்தில் செஞ்சு வச்சுருக்கேன், ஆனாலும் நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உனக்கு ஒரு கட்டளை கொடுக்குறேன், அது செய்யாதே என்று சொல்லி நன்மை தீமையை அறியத்தக்க அந்த கனி, அந்த பழத்தை மட்டும் நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருந்தார். அது சாப்பிடுகிற நாளில் நீ என்ன பண்ணுவேன்? சாகவே சாவாய். 2 சாவு வந்துடும் உனக்கு. ஒன்று ஆத்மாவிலே மரிப்பாய், இன்னொன்று சரீர ரீதியிலையும் நீ மரிப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். நிறைய பேர் கேட்கலாம், ஏன் ஆண்டவரே உலக பிரகாரம்லாம் மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது கடவுள் மனுஷனுக்கு எல்லாத்தையும் நல்லதாக படைச்சார், ஏன் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள அந்த பழத்தை கொண்டு போய் வச்சாருன்னு கேட்பாங்க. அது வைக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி நாங்கள் சாகாமல் நல்லபடியாக இருந்திருக்கலாமே, எதுக்காக அப்படி செய்தார் என்று ஒரு கேள்வி இருக்கும். அப்படி ஆதாம் சாப்பிட்டதுக்காக நம்ம எல்லாருமே மனுஷங்க தண்டிக்கப்படணுமா? இது அநியாயமாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஆதாமை கொடுத்து மனுஷனை பார்த்தீங்கன்னா கர்த்தர் உண்டாக்கும்போது ஒரு சுயாதீனம் உள்ளவனாக உருவாக்கினா. சுயாதீனம்னா அவனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாரு. உன் இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ணலாம், எதைனாலும் நீ அனுபவித்து கொள்ளலாம். உன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு அடிமை மாதிரி நான் உன்னை வைக்க விரும்பலை. எது நல்லது எது கெட்டதுன்னு நான் உனக்கு சொல்லிட்டேன். நீ என்ன பண்ணலாம், இந்த கனியை மட்டும் புசிக்காத, மற்றதெல்லாம் புசிக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆலோசனையும் கொடுத்துட்டார். இந்த சோதனை எதுக்காக அவனுக்கு தேவன் அனுமதித்தார்னா, மனிதன் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் யாரை உண்டாக்கிட்டார்னா தூதர்களை உண்டாக்கினார், ஏஞ்சல்ஸ் உண்டாக்கினான் இருக்கு. அந்த தூதனில் ஒரு பிரதான தூதன் என்ன பண்ணால் தேவனுக்கு விரோதமாக என்ன பண்ணால் பாவம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் முதல் பாவம் உலகத்தில். இது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பிலே முதல் பாவத்தை செஞ்சது யார்? பிசாசு. எசேக்கியேல் 28வது அதிகாரம் 17வது வசனத்தை படிப்போம். எசேக்கியேல் 28:17. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. வாசிங்க சிஸ்டர். உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். அதாவது பிசாசை குறித்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு தூதன், தேவனுக்கு ஆராதனை நடத்தும்படிக்கு அவன் தலைமை பொறுப்பை ஏற்றவன். அவன் என்ன பண்ணுறான்னா, மேட்டிமை ஆகி பெருமை உண்டாகி அவன் என்ன பண்ணுறான், நானும் கடவுளுக்கு சமமாக இருப்பேன், என்னுடைய சிங்காசனத்தை கடவுளுடைய சிங்காசனத்துக்கு மேலாக உயர்த்துவேன், நீங்கள் எல்லாரும் என்ன ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு மேட்டிமையினாலே ஒரு பெரிய பாவத்தை செஞ்சான். கடவுள் என்ன பண்ணார், அவனை விழத்தள்ளிட்டான் இருக்கு. அந்த பரலோக ஸ்தானத்திலேருந்து அவனை என்ன பண்ணிட்டாரு, கீழே விழத்தள்ளிட்டான் இருக்கு. இவ்வளோ பெரிய பிசாசை உருவாகினதுக்கு காரணம் அவனுடைய பாவம் தான். இப்போ அடுத்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆதாமை படைக்கிறாரு. அப்போ இவனுக்கும் ஒரு சோதனை வச்சாகணும்ல, இவன் நல்லவனா இல்லை கெட்டவனான்னு தெரியறதுக்கு. உண்மை தானே? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்ணு, நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடாத, அது என்ன பண்ணுறது, உனக்கு விளக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னார். ஆனால் ஆதாம் என்ன பண்ணினானா, அந்த கனியை சாப்பிட்டான். ஏனென்றால் விழப்பட்ட அந்த பிசாசு ஆதாம் இல்லாத பொழுது, தனியே ஏவாள் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறான்னா, இந்த கனியை நீங்கள் புசித்தால் நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லி ஏமாற்றி ஏவாளை முதலாவது புசிக்க செஞ்சான். ஏவாள் என்ன பண்ணான்னா ஆதாமை புசிக்க வைத்தாள். ஆக 2 பேரும் தங்களை நிர்வாணிகள், தாங்கள் ஒரு பெரிய பாவம் செய்து விட்டோம் என்கிற உணர்வை அடைந்து தோட்டத்தில் ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர்
ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு ஆதாம், ஆண்டவரே உங்கள் சத்தத்தை நீங்கள் தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால பயந்து ஒளிந்து கொண்டேன் என்னால். அது வரைக்கும் கடவுளோட நல்ல ஒரு ஐக்கியத்தோடு இருந்தவன் இப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுறான்? பயப்படுகிறான். பயந்து என்ன பண்ணுகிறான்? ஒளிந்து கொண்டான். ஏன் இந்த பயம் அவனுக்குள்ளே ஏற்படுகிறது? அவன் பாவம் செய்தபடினாலே தன்னை நிர்வாணியாக கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்வாணம் என்பது எவ்வளோ பெரிய அவமானமோ அதே போல் பாவம் செய்யும் பொழுது ஒரு அவமானம், ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள்ள என்ன பண்ணுகிறது? ஏற்பட்டு விடுகிறது. அதனால ஒரு பயந்து என்ன பண்ணுறான்? கடவுளுடைய சத்தத்துக்கு ஒளிந்து கொண்டான் என்று பார்க்கப்பட்டிருக்கு. நாம் நினைக்கிறோம் நம்ம செஞ்ச எந்த தப்பும் கடவுளுக்கு மறைவானது அல்ல, கடவுள் அதை பார்க்க மாட்டார்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி என்னதில் ஒன்றுமில்லை, எல்லாம் அவருக்கு முன்பாக என்னது? நிர்வாணமாக இருக்குது. நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ ஒரு கண்ணாடியிலே அந்த பக்கம் பார்க்குறது போல் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணிடுவார்? பார்த்துருவார். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. நாம் அவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவத்தை செஞ்சுட்டு அந்த பாவத்தை செஞ்சால் எல்லாம் உங்கள் இருதயத்துக்கே தெரியும். நம்ம செஞ்ச பாவம் நம்ம இருதயமே நம்மளை உணர்த்தும். நீ பொய் சொன்னல, நீ கீழ்ப்படியாமல் போனல, நீ திருடினாய் அல்லவா என்று சொல்லி நம்ம இருதயத்துக்கே தெரியும். அதை கர்த்தர் அறிந்திருக்க மாட்டார் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் அறிந்து கொண்டு தான் கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு. சிவகுமாரை பார்த்து என்னை பார்த்து கேட்குறாரு, சிவகுமாரே நீ பாவம் செஞ்ச, நீ எங்கே இருக்கிறாய்? நான் உன்னை தேடி வந்திருக்கேன். அப்போ இதோ இருக்கிற ஆண்டவரே, ஒரு குற்றம் இல்லாத இருதயம், ஒரு உண்மையில இருதயமாக இருந்தால் கர்த்தரோட பேசியிருப்பான். இப்போ என்ன பண்ணுறேன்னா பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, என்னப்பா பண்ண? உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் இப்படி பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிற? அறியாமலா கேட்குறாரு. அவருக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை ஆதாமிட்டிருந்து சில விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். ஏன்னா நம்ம அவனுடைய சாயலாக இருக்கும், அவன் ஜென்ரேஷன்லேருந்து தான் வந்திருக்கோம். அதாவது ஆதியாகமம் 3:12 படிங்க. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீ தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை கொடுத்தால் எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அவன் மறைஞ்சிக்கிட்டு இருக்கானவனே கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. நான் விளக்கப்பட்ட கனியை நீ சாப்பிட்டாயா? நமக்கு நிறைய கட்டளை கொடுத்துருக்காங்க. எத்தனையோ நீதி நூல்களை நம்ம படிச்சிருக்கிறோம். ஔவையார் என்ன சொல்லிருக்காரு? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். இப்படி பல நீதி நூல்களுக்கு நம்ம எத்தனையோ நல்ல காரியங்களை பெற்றோர்களும் கற்றிருக்கோம். ஆனால் நம்ம அதுக்கு கீழ்ப்படித்தோமா என்று சொன்னால் நம்ம எல்லாத்துலையும் கேட்டால் 100க்கு 100 கீழ்ப்படிந்தோம்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாரும் பாவம் செஞ்சவங்க தான். இங்கே ஆதாம்லேருந்து வந்திருக்கு அந்த பாவம் நமக்குள்ளே. ஆதாம் சொல்கிறான், ஆமாண்டவரே நான் பாவம் செஞ்சேன், என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இப்படி எனக்கு கீழ்ப்படியாமனால தான் விழுந்து போயிட்டேன்னு கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம்ல. அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், தேவரே நீ தந்த இந்த ஸ்திரீயானவள் என்ன பண்ணா? எனக்கு அந்த பழத்தை கொடுத்துட்டா, அதனால் நான் என்ன பண்ணேன்? சாப்பிட்டேன். எனக்கும் அதுக்கும் என்ன பண்ணலை? சம்பந்தமே கிடையாது. தன் பாவத்தை என்ன பண்ணுறான்? மறைக்கிறான். அவைகளை கர்த்தர்கிட்ட அறிக்கையிடலை. சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் நீ அடிச்சியாடா? அவன் தான் என்ன முதலாவது அடித்தான் அப்படின்பா. இவன்கிட்ட கேட்டால் இல்லை, இவன் தான் என்னை திட்டுனான். அப்படி மற்றவன் மேலே பழைய தூக்கி போட்டுட்டு நம்ம ஓடணும் தான் நம்ம நினைப்போமே தவிர என்றைக்குமே நம்ம தப்பை உணர்ந்து அதுகிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய குணம் இங்கே ஆதாம்கிட்ட என்ன பண்ணல? இல்லை. அதனால தான் ஆண்டவர் ஸ்திரீகிட்ட கேட்குறாரு உடனே, என்னம்மா நீ பழத்தை சாப்பிட்டியா? புருஷனுக்கு கொடுத்தியா? அப்படிலாம் கேட்கல. நீ பழத்தை நீ சாப்பிட்டியா அப்படின்னா, ஆண்டவர் இந்த பாம்பு தான் என்னை வஞ்சித்தது அப்படிங்கிறா. அவளை என்ன பண்ணுறா? பாவத்தை மறைக்கிறா. பாம்பின் வடிவத்தில் வந்த பிசாசை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லலை? நீ சாப்பிட்டியெல்லாம் கேட்கல. அவன் தான் பாவத்துக்கே காரணம். அப்போ பாம்பு உருவத்தில் வந்ததுனால, பாம்பு இடம் கொடுத்ததுனால பாம்புக்கு கர்த்தர் ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. நீ அது வரைக்கும் பாம்புக்கு கால் இருந்தது, நீ உயிரோடு இருக்கிறனாலலாம் மண்ணில் ஊர்ந்து ஊர்ந்து போவ, மண்ணை திம்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாம்பு நாக்கு கீழே ஒரு சின்ன உறுப்பு இருக்குது, அது மண் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கும். மண்ணில் தான் உணவு எங்கே இருக்குன்னு கிளறிக்கிட்டே தூசியாக கிளறும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உயிரோடு இருக்கிறனால மண்ணை என்ன பண்ணுவேன்? தின்பாய். இப்படி சபிச்சார். ஆக ஆதாமுடைய வீழ்ச்சியிலேருந்து நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். என்னால் முதல்ல ஆதாம் என்ன பண்ணலை? அவன் ஆராயலை. மனைவி பேச்சு அப்படியே கேட்டுட்டு என்ன பண்ணிட்டான்? பழத்தை சாப்பிட்டுட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு.
அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், மனைவி பேச்சை அப்போ புருஷன் கேட்கக்கூடாதா? மனைவி பேச்சை கேட்டதுனால தானே நீ இந்த தப்பு பண்ணேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, அப்போ மனைவி பேச்சை கேட்குறது தப்புன்னு ஆண்டவர் சொல்கிறாரா? அப்படி அல்ல. மனைவி என்ன பண்ணுறா? வஞ்சிக்கப்பட்டாள், அவளை ஏமாற்றிட்டான் பிசாசு, சொல்லி சாப்பிட வச்சுட்டான். இப்போ என்ன பண்ணியிருக்கணும் ஆதாமே? இது தப்பு, இந்த காரியத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிட்ருக்கக்கூடாது, இதை ஆண்டவர் வருவார், நம்ம ஆண்டவர்கிட்ட என்னன்னு கேட்போம்னு சொல்லியிருக்கணும். இவன் என்ன பண்ணுறான்? ஆராயாமல் என்ன பண்ணிட்டான்? மனைவியுடைய பேச்சை கேட்டு சாப்பிட்டுட்டான். இன்றைக்கி கூட அழகாக தீத்து 2வது அதிகாரத்தில் நம்ம படித்தேன். தீத்து 2:5 எடுங்க. நிருபங்கள்லேயே அதுக்கான தெளிந்த புத்தி நிருபங்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கின்றது. அதாவது ஸ்திரீகளை குறித்து சொல்லும் பொழுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிவுலாம் இருக்கும்படி அவர்களுக்கு படிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புருஷனுக்கு கீழ்ப்படியணும், அதே புருஷருக்கும் குழந்தைகளுக்கும் படிப்புக்கு தக்க போதனை உடையவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஸ்திரீகளுடைய இது என்ன இருக்கணும்? புருஷன் தப்பு செஞ்சாலும் என்னங்க எப்படி தப்பு பண்ணுறீங்க, கொஞ்சம் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கலாமே, வீட்டை சுத்தம் பண்ணலாமே, இந்த காரியத்தை இப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா? இப்படிப்பட்ட காரியத்தை சொல்கிறது தவறு கிடையாது. இப்படி புத்தி உள்ள ஸ்திரீகளாக நம்ம நடக்கிறது தவறு கிடையாது. ஆனால் இங்கே புத்தி இல்லாத ஸ்திரீ ஏவாள் என்ன பண்ணுறா? பிசாசுடைய பேச்சுக்கு இடம் கொடுத்து அவன் சொல்கிறத செய்கிறான். ஒரு நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீயாக இருந்தால் மானத்தை காப்பாள் என்று சொல்லப்பட்டபடி யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷம் என் புருஷன் வரட்டும் கேட்டு சொல்கிறேன்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கு எவனா வந்தானா நல்லா பார்த்துட்டு, இருங்க என் புருஷன் வருவான், என்ன பண்ணுவோம், அவட்ட ஒரு வார்த்தை என்ன பண்ணுறேன் கேட்டுக்கிறேன். ஆக ஒரு ஸ்திரீ தனித்து இயங்குவதற்கு கர்த்தர் அனுமதிக்கல, புருஷனோடு இருக்கத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா, அந்த ஸ்திரீ அந்த ஏமாத்தி பிசாசனுடைய பேச்சை கேட்டதுனால புருஷனையும் என்ன பண்ணிட்டா? வஞ்சகத்துக்குள்ளே இழுத்துட்டா என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் ஆதாம் ஸ்திரீயுடைய பேச்சை ஆராயாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். அப்புறம் என்ன பண்ணால் பாவங்களை என்ன பண்ணிட்டான்? மறைச்சிட்டான். கர்த்தர்ட்ட என்ன பண்ணலை? தான் செஞ்ச தப்பை உணரலை, ஒத்துக்கலை. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனை தோட்டத்தை விட்டே துரத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவனுக்கு என்ன ஒரு பெரிய வந்துச்சுன்னா மரணம் சம்பவித்தது. என்ன சம்பவித்தது? மரணம் சம்பவித்தது. ஆதியாகமம் 3:19 படிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், திரும்பவும் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். அதனால் செத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? உடலை அலங்கரித்து வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. ஒன்று என்ன பண்ணிடுவாங்க? புதைச்சிருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? எரித்து சாம்பலை மண்ணோட மண்ணாக என்ன பண்ணிடுவாங்க? கரைச்சிருவாங்க. ஆக முதலாவதாக என்ன பண்ணது? ஆதாமுக்கு என்ன பண்ணது? மரணம் சம்பவித்தது. இதுதான் மனுக்குலத்துக்கு மரணத்துக்கான காரணம். ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தான் என்ன பண்ணுச்சு? மனுக்குலத்துக்கு என்ன வந்தது? மரணம் வந்தது. அதுக்கு முன்பாக மனுஷன் எப்படி இருந்தான்? ஜீவாத்மாவாக இருந்தான். அவனுக்கு சாவே என்ன கிடையாது. இன்றைக்கு ஏன் நம்ம எல்லாம் சாகிறோம்? ஒரு 70 வயசு ஆனா வயசாச்சு சார், வயசாச்சு பிரதர், அப்புறம் என்ன உயிரோடு வந்து என்னத்தை பண்ண போகிறார்? உடம்பு ஒத்துழைக்காது. நிறையா வயசானவங்க பார்ப்பாங்க, இதுக்கு மேலே நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், கடவுளை என்னை சீக்கிரம் எடுத்துக்கிட்டால் என்ன இருக்கும்? நலமாக இருக்கும் அப்படின்பாங்க. நல்லா வாழ்ந்தவன் அவனுக்கு என்ன பார்த்திங்கன்னா மறைக்கவே அவனுக்கு ஆசையே இருக்காது. நல்லா சம்பிரதாயமாக வாழ்ந்தவன் பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுவான், சாப்பாடு சாப்பிடுவான். நான் மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால நான் நிறையா அனுபவப்பட்டிருக்கிறேன். இது சாப்பிட்டா சரியாயிருமா சார்? அவனுக்கு வாழணும்னு என்ன பண்ணுறது? ஒரு வாசை. ஆனால் வாழ்க்கையை வெறுத்து போனவன் பார்த்திங்கன்னா சீக்கிரம் சாகுறாதான் தான் எதிர்பார்ப்பான். ஆக மனுஷனுக்கு பொதுவாகவே மரணம் பார்த்திங்கன்னா ஒரு பயம்தான். மரணம் என்பது என்னது? ஒரு கசப்பான அனுபவம் தான். மத்திய 4:15 மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்றார். அதாவது இயேசு கிறிஸ்து பூமிக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த வசனத்தை எழுதப்பட்டிருக்கிறது. இருள் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்க? வெளிச்சத்தை கண்டார்கள் இருக்கிற. மரண இருளின் பயத்தில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்ததுன்னு மரண
இருளின் திசை. ஆக இருள் என்னது? மரணம் என்பது ஒரு இருள், ஒரு இருட்டான அனுபவம். சில முதியோர்கள் சாக போகிறதுக்கு முன்னாடி என்னையெல்லாம் சிலர் கையை பிடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நான் சரியாயிருவேனா சார்? ஏன்னா அதுக்கப்புறம் செத்ததுக்கப்புறம் எங்கே போவோன்ற நம்பிக்கை அவங்கக்கிட்ட இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க? மரணத்தை கண்டு என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன், ஐயா இயேசுவை நம்புங்க, இயேசு விசுவாசிங்க, உங்கள் பாவத்தை அவர்கிட்ட அறிக்கையிடுங்க, அவர் உங்களை பார்த்துக்கிடுவாரியா. ஏன்னா மரணம் ஒரு மனுஷனுக்கு முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எங்கே போகிறனே தெரியாத நம்பிக்கையின்மையினால் அவங்க என்ன பண்ணுறாங்க? பயப்படுகிறாங்க. எபிரேயர் 2:15. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:15. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உண்ணானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு. அப்படின்னா ஜீவகாலமெல்லாம் வாழ்கிற காலமெல்லாம் என்ன பண்ணுறான்? மரண பயம் அவன்கிட்ட இருக்குது. மரணம் யாரை தான் ஆட்கொள்ளலை? தப்பே செய்யாத பச்சிலங்குழந்தைகளையும் ஆட்கொண்டுருச்சு. பாவிகள் என்று நிரூபிக்கப்பட்ட மனிதர்களையும் மரணம் என்ன பண்ணிடுச்சு? ஆட்கொண்டுருச்சு. ஒரு பிறந்த குழந்தை எங்கே தப்பு பண்ணது? பிறந்த 1 வருஷத்துலேயே இறந்து போயிருது. மரணம் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. எப்படி ஆண்டு கொண்டுச்சு? அந்த ஆதாம்கிட்டருந்து வந்தது. யார்கிட்டருந்து வந்தது? ஆதாம்கிட்டருந்து வந்தது. இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொல்லும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் முன்னோர்களுடைய மதத்தை நாங்கள் எப்படி பிரதர் விட்டுட்டு வர்றது? எங்கள் முன்னோர்கள்லாம் இதை செஞ்சாங்க, என்ன முன்னோர்கள்லாம் சொல்லுவான். முன்னோர்கள் தான், முன்னோர்கள் மூலமாக தான் பாவமே என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. இயேசு தான் விடுதலை அளிக்கிறார். ஹல்லேலூயா. முன்னோர்கள்னு சொல்லிட்டு நம்ம தெரியறது தேவ சித்தம் அல்ல. இயேசு இந்த பூமியில் வாழும் பொழுது எருசலேம் ஜனங்களை பார்த்து கண்ணீர் விட்டு சொன்னார், உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த நல்ல காலத்திலேயாவது நீ ரட்சிக்கப்படுறது என்னதுன்னு உனக்கு நீ அறிஞ்சிருந்தால் நலமாக இருக்குமே. எப்படி ரட்சிக்கப்படுறது, இந்த பரலோக பூமியை விட்டு எப்படி பரலோக வாழ்க்கைக்குள்ளே போகிறதுன்ற அறிவு எனக்குள்ளே இருந்தால் நலமாக இருக்குமே. இப்பொழுதோ அவைகள் உனக்கு தூரமாக இருக்கிறது. சீசரில் பார்த்து சொல்லார், இந்த விட சோதாம் கொமரா பட்டணத்துக்கு ஜனங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் லகுவாக இருக்கும்னு சொன்னார். சோதாம் கொமரான்ற ஒரு பட்டணம், அங்கே நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தானுங்க. என்னது? அங்கே முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாவத்தினால என்ன பண்ணாங்க? கொட்டிய பாவம், பாலியல் பாவங்களுக்கு உட்படுத்துறபடினாலே அவங்கள தேவன் அக்னியினால் அழித்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நான் ரட்சகர், நான் வானத்திலேருந்து இறங்கி வந்திருக்கேன், என் பேச்சு இன்னும் கேட்காம இருக்கீங்களேன்னு மனுஷங்களை பார்த்து என்ன பண்ணார்? திட்டினார். திட்டிட்டு என்ன சொன்னார்னா, சோதோம் குமரோ நாட்டுக்கு நான் என்னை தேவன் அனுப்பியிருந்தாருன்னா அன்றைக்கே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பியிருப்பாங்களான்றாரு. ஹல்லேலூயா. அதெல்லாம் அந்த சோதோம் குமரோ பட்டணத்து ஜனங்கள் எழும்பி சொல்லுவாங்க, இயேசு எங்கள் காலத்தில் வந்திருந்தா நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்போமே, அந்த அக்னியின் இதுக்கு தப்பிட்டு போயிருப்போமே, எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலையே, உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சி மனம் திரும்பாமல் போயிட்டீங்களே பாவிகளான்னு சொல்லி உங்களை குற்றம் சுமத்துவார்கள் என்று இயேசு சொன்னார். நீங்கள் முன்னோர்கள் சொல்லிட்டு தெரியுறீங்களே, எங்கள் முன்னோர்கள் பாரம்பரியம், எங்கள் முன்னோருடைய மதம், எங்கள் மொழி, எங்கள் இனம், அந்த முன்னோர்களுடைய நியாய தீர்ப்பில் என்ன பண்ணுவான்? உன்னை குற்றப்படுத்துவான். இயேசு சொன்னார், எங்கள் காலத்தில் இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கே ஆட்கள் இல்லை, இருந்திருந்தால் நாங்கள் மனம் திரும்பி இருப்போம். இன்றைக்கி இவ்வளோ பெரிய சந்தர்ப்பத்தை கைவிட்டுட்டு வந்து என்ன முன்னோர்களாகி எங்களை அவன் குற்றம் சுமத்துறானா, அது எந்த விதத்தில் நியாயம்னு உங்களை குறித்து கேட்பான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் இல்லாமல் எப்படி கேள்விப்படுவார்கள்? முன்னோர்கள் காலத்தில் இப்படிப்பட்ட சுவிசேஷம் ஊழியங்கள் இருந்ததா? நம்ம முன்னோர்கள்ட்ட கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அறியாமையுள்ள காலத்தை தேவன் காணாதவர்களை போல இருந்தார் இருக்கு. ஏன்னா தேவனை பற்றி அறிவு அவங்களுக்கு இல்லை, கடவுளை பற்றி சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. அதனால் அவங்க கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று சொல்லப்பட்டபடி தங்கள் கையின் கிரியில் ஒரு விக்கிரத்தை செஞ்சு வழிபட்டு வழங்க வந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவங்க அறியாமையை என்ன பண்ணல, அது ஒரு பெருசாக பாவமாக எடுத்துக்கல, அதை கண்டும் காணாதவரமாக விட்டுட்டான்றதுக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இப்போ இருக்கிற சந்ததியை பார்த்து சொல்கிறாரு, எங்கும் உள்ளவர்களை நோக்கி சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதனால் எங்கள் முன்னோர்கள் சொன்னாங்க, எங்கள் பாட்டி தாத்தா சொன்னாங்க, நாங்கள் அப்படி சொன்னாங்கன்னா அவன் தான் நியாய தீர்ப்பில் உங்களை நேராக குற்றவாளியாக மாற்றிடுவான். எங்கள் காலத்தில் இயேசுவை பற்றியே தெரியாது, இவன் எங்களை தப்பாக குற்றம் சுமத்துறான்னு உங்கள் மேலே திருப்பிடுவான். அதனால் நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் கேட்குற அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். எதற்காக இயேசுவை பற்றி சபைகள் தோறும் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது, இயேசுவின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்க போகிறது என்பதை குறித்து நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆக ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே மனுக்குலத்திற்கு
பாவமும் மரணமும் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திரும்பவும் படிப்போம். 1 கொரிந்தியர் 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாம் உண்மையிலவனா இருப்பான் கர்த்தர் எதிர்பார்த்தாரு. என்ன பண்ணிட்டான்? ஆதாம் உண்மையிலவனா இல்லை, கீழ்ப்படியாமல் போனதுனால மரணம் வந்தது. அவனுக்குள்ள எல்லா மனுஷனும் என்ன பண்ணாங்க? மரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் அடுத்த லைன் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? உயிர்ப்பிக்கப்படுவார்கள் இருக்கு. யார் அந்த இயேசு கிறிஸ்து? ஆண்டவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை எடுங்க. பதினைந்தாவது வசனத்தை படுங்க. 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். உனக்கும்னா பிசாசாகிய உனக்கும் உன் வித்துக்கும் என்ன பண்ணுவேன்? அவள் வித்துக்கும் நான் என்ன பண்ணுவேன்? பகையை உண்டு பண்ணுவேங்கிறார். யாருன்னா, நீ கொண்டு வந்துட்ட மனுஷனுக்கு மரணத்தை கொண்டு வந்தல, இதே பூமியில் தானே மனுஷனை பாவம் செய்ய வச்சு அவனை பாவியாக்கினேன். இந்த பாவத்திலேருந்து மனுஷனை மீட்கிறதுக்காக என்ன பண்ணுவான்? ஸ்திரீயின் வித்தாய் நான் ஒரு அனுப்புவேன் என்று தேவன் அன்னைக்கே என்ன பண்ணினார்? ஆதியாகமம் அதிகாரத்தில் என்ன பண்ணினார்? வாக்கு கொடுத்தார். அந்த ஸ்திரீயின் வித்து தான் மரியாள் கன்னி நேற்றில் பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே என்ன இருக்கு? அவர் 100க்கு 100 இந்த பூமியில் மனுஷனாக வந்து 100க்கு 100 தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராய் சிலுவை மரண பரிந்தும் நம்மளை தாழ்த்தி அவர் நமக்காக சிலுவையில் சிந்தின ரத்தத்தை மீட்பை ஏற்படுத்தினால தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆதாமின் கீழ்ப்படியாமையினால எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்து என்கிற ஒருத்தருடைய கீழ்ப்படிதல்னால எல்லாரும் என்ன பண்ணப்படுகிறோம்? நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டோம், மண்ணுக்கே திரும்பவும் ஆதாமை சபிச்சிட்டாரு. எல்லாரும் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஆதாமுடைய சாயல் அணிஞ்சிருக்கோம். அப்படி தானே? அவனுக்கு ஒரு கண்ணை கொடுத்தாரு, மூக்கு கொடுத்தாரு, வாயை கொடுத்தாரு, உடம்பு கொடுத்தாரு, சரீரத்தை அப்படியே கொடுத்தாரு. அதே சரீரத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும். அவனுடைய சாயலை நம்ம அணிந்திருக்கிறோம் இல்லையா? அதுபோல் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை நம்ம என்ன பண்ண வேண்டும்? அணிந்து கொள்ள வேண்டும். அப்படி அணிந்து கொண்டால் தான் இந்த மரணத்திலிருந்து நம்ம ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆக இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே நம்ம எல்லாரும் என்ன பண்ணப்படுகிறோம்? நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆதாமினால் பாவியாக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரட்சிப்பினால் நம்ம என்ன பண்ணப்படுறோம்? எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டோம். மனுஷனை அப்படியே விட்டுறல ஆண்டவர். போ அப்படியே சாவு, பிசாசோட இரு, நரகத்துக்கே போ சொல்லலை. ஏன்னா மனுஷன் வஞ்சிக்கப்பட்டான். ஆதாம் சோதனையில் தோற்று போயிட்டான். அதுக்காக அவனுடைய சந்ததியை அப்படி கர்த்தர் விட்டு விடலை. யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்களோ அவங்க எல்லாத்துக்கும் என்ன உண்டு? மீட்பு உண்டு. ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10, 11, 12. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த பூமியில் மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம் பார்க்குறாரு ஆண்டவர், எவனாவது ஒருத்தனாவது உண்மையிலவனாக இருக்கவன் தான்? எல்லாரும் பொய்யர்களாக தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் எடுத்துக்கொள்வோமே, அவனை என்ன பண்ணுறான்? மனைவி பேச்சை கேட்டு என்ன பண்ணுறான்? 2வதாக ஒரு திருமணத்தை செய்கிறான், ஆகார திருமணம் செய்கிறான். அதனால் துஷ்ட சந்ததி உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. இஸ்மாயிலர்கள் வந்தார்கள், இன்றைக்கி ஒரு பெரிய துஷ்ட சந்ததி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. தன் வீட்டாருக்கு இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தம் இந்த உலகம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு. வீட்டால் யார்? ராணியாக இருந்த வீட்டுக்கு மனைவி. மனைவி மூலயமா குழந்தை தருவேன்னு கர்த்தர் சொன்னார்னா இவன் அமைதியாக இருக்க வேண்டியதானே? மனைவி பேச்சை கேட்டு என்ன பண்ணுறான்? வேலைக்காரியை திருமணம் செஞ்சு வீட்டில் ராணியாக கொண்டு வந்து வைக்கிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? இல்லாளி நிமித்தம் அடிமை பெண்ணை வீட்டில் ஆக்கினா இந்த உலகம் அது நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குதுன்னே நீதிமொழிகள் இருக்குது. இன்றைக்கு துஷ்ட சந்ததிகள் உலகத்தில் பிறந்து
பலவிதமான கஷ்டத்தை உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு அறிந்ததே. ஆக அவன் விசுவாசத்தின் தகப்பனாக ஆபிரகாம் உண்மையிலவனாக இருந்தானா? அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாக உத்தமனாக இருன்னு சொன்னார். ஏன் உத்தமனாக இருன்னு ஆபிரகாமை பற்றி கத்த சொல்கிறாரு? அவன் உத்தமத்தை கடைபிடிக்கலை, மனைவின் பேச்சு கேட்டு அவனும் கீழ்ப்படியாமல் விழுந்து போனான். இப்படி மோசையை சொல்லலாம், யாக்கோப்பை சொல்லலாம். இப்படி புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள்லேருந்து இனி பிறக்க போகிற எல்லாருக்கும் என்ன இல்லை? உண்மை இல்லை. அதான் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் என்ன பண்ணோம்? வழி தப்பி போனோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எல்லாரும் நீதிமான்கள் இல்லை, எல்லாரும் கீழ்ப்படியாமைக்குள்ள விழுந்து போனதுனால ஆண்டவர் என்ன பண்ணார்? தன் சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு ரட்சகராக அனுப்பி வச்சார். ஹல்லேலூயா. ஆக நம்முடைய நீதி நிமித்தம் இல்லை அப்படின்னு பார்த்தா நம்ம இத்தனையோ நீதி நூல்களை பெற்றிருக்கிறோம். இஸ்ரேலர்கள் நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தாரு, எல்லாரும் 100க்கு 100 அதை பின்பற்றினார்களா? எல்லாரும் பாவிகள் தான் நிதானிக்கப்படுகிறார்கள். அந்த பாவத்தை கொடுத்த அறிவே இந்த நீதி நூல்கள் மட்டும் மூலமாக தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆக நீதிமான்கள் ஒருவனாகிலும் இல்லை. நம்மளை யாரும் நம்ம நீதிமான்கள்னு சொல்லிக்கக்கூடிய தகுதியை நம்ம என்ன பண்ணிட்டோம்? இழந்து விட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திஷ்டாந்தப்படுத்தினோமே. அதாவது யூதர்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தையே ஒரு கலக்கிறவர்கள் தான். அந்த யூத ஜாதியிலேருந்து பவுல் சொல்கிறான், யூதர்கள் எல்லாம் என்ன உலகத்தினுடைய புறஜாதிகளை பார்த்து விசேஷித்தவர்களா? நாங்கள் தான் ரொம்ப சிறப்பானவர்களா அப்படின்னு அவனே சொல்கிறான். இன்றைக்கி யூதர்கள் 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 தான் தேவனுடைய பிள்ளை. ஏன் கிறிஸ்தவ விசுவாசி கிறிஸ்தவ போதர்கள்ட்டே இந்த வார்த்தை வருகிறதே. எருசலேமை மேன்மையாக பேசுகிறான், யோர்தான் நதியை மேன்மையாக பேசுகிறான். பவுல் என்ன சொல்கிறான்? நாங்கள் விசேஷித்தவர்களா? புறஜாதிகளை உங்களை காட்டில் நாங்கள் விசேஷித்தவர்களான்னு கேட்குறான். கேட்டுட்டு என்ன சொல்கிறான்? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல சொல்லிட்டு அவன் சொல்கிறான், கிரேக்கர் யூதர் கிரேக்கர் எல்லாரும் என்ன பண்ணுறான்? பாவத்துக்கு உட்பட்டவர்கள் தான், எல்லாரும் பாவிகள் தான். அதை நாங்கள் திஷ்டாந்தப்படுத்துகிறோம், அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். தெளிவுபடுத்திட்டு தான் சொல்கிறோம் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லைன்னு சொல்ல வரான். அல்லேலூயா. ஆக எல்லாரும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள் என்று தான் வேதம் போதிக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுக்கிறது, எருசலேம் நகரத்தை புனித நகரம்னு சொல்கிறது. பைபிளில் எருசலேம் நகரம் புனித நகரம் என்று எண்ணப்படும் தான் கர்த்தர் வெளிப்படுத்த விஷயத்தில் எழுதியிருக்கிறார். கர்த்தர் புனித நகரம்னு சொல்லலை. புனித நகரம் என்று எண்ணப்படுகிற இடத்துல அங்கே அந்தி கிறிஸ்து வருவான்னு தான் கர்த்தர் சொன்னார். அது எண்ணப்படுகிறது, மனுஷனால் எண்ணப்படுகிறது. அப்போ புனித நகரம்னா அங்கே பாவமே நடக்கக்கூடாதுல்ல, தேவனுடைய ஆட்சியிலே நடக்கணும். இப்போ என்ன ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? பிசாசுனுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்தி கிறிஸ்து அங்கே தான் வருவான் இருக்கு. அதுக்கு ஆதாரமாக அந்த ஹோமோசெக்சுவாலிட்டியை ஓரின சேர்க்கையை சட்டமாக்கியிருக்கான் யூதர்கள். அதனால் மனுஷனால் அது எண்ணப்படலாம், எருசலேம் புனித நகரம்னு எண்ணப்படலாம். ஆனால் கர்த்தருக்கு பார்வைக்கும் பார்க்க அது புனித நகரமே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எதுவுமே புனித நகரம் கிடையாது. ஏன்னா இந்த உலகம் சபிக்கப்பட்டது. ஆமென். சபிக்கப்பட்ட இது கர்த்தர் என்ன சொன்னார்னா, ஆதாம் நிமித்தம் இந்த பூமி என்ன பண்ணும்? சபிக்கப்பட்டிருக்கும். முதல் நீதிமானாய் தேவனால் கன்சிடர் பண்ணப்பட்ட அந்த காயின் பார்த்தீங்கன்னா, அந்த யாபேல் தன் தம்பியை கொன்னுட்டான். அவனுடைய ரத்தத்தை அந்த பூமி சிந்துனதுன்னு இருக்கு. கர்த்தர் அந்த பூமியை பார்த்து என்ன பண்ணா? சபித்தான் இருக்கு. அதில் எப்படி இது புனித நகரமாகும்? இன்றைக்கி விசுவாசிகளுக்கு முன்பாக எருசலேமை புனித நகரம் என்று சொல்லி நீங்கள் ஊழியர்கள் போதிக்கக்கூடாது. புனித நகரம்ன்றது இங்கே கிடையாது. புனித நகரம் பரலோகம் தான் அப்படி இருந்தால். ஆக இப்படி எல்லாமே அசுத்தமாகி போனதுனால தேவன் தன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக இந்த பூமிக்கு அனுப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எதுக்கு நீதி நூல்களை கொடுத்தாரு? எதுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருன்ற நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 19வது வசனம். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய அந்த தண்டனை தீர்ப்புக்கு அதற்கு ஏது உள்ளவர்களாகும்படிக்கு நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கும். அதாவது நியாயப்பிரமாணத்தை உட்பட்டிருக்கிறவர்களுக்கே அந்த நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எதுக்காக கர்த்தர் சொல்லியிருக்கிறான்னா,
நீங்கள் செய்கிற பாவத்திற்காக உங்களுக்கு எங்கே உண்டு? நீதியான தண்டனை என்ன உண்டு? நியாய தீர்ப்பில் உண்டு. நீங்கள் எல்லாம் ஆக்கினை தீர்ப்பு அடைய போகிறீங்க. அதனால தான் நியாயப்பிரமாணத்தையே கட்ட என்ன பண்ணார்? யூதருக்கு கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கிட்டே மேன்மை பாராட்ட முடியுமா? ஏன்னா அந்த நியாயப்பிரமாணம் தான் உங்களை என்ன பண்ண போகுது? நரகத்தை தள்ள போகுது. தண்டனை அதுக்காக தான் கத்தர் கொடுத்தான்னு இருக்கு. எதுக்காக பெரும் கொடுத்தாரு? 20ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால், நெல்லுங்க சிஸ்டர், பாவத்தை அறிகிற அறிவு எதனால் வருது? நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் போது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, இதெல்லாம் குற்றம், இதெல்லாம் தண்டனைக்குரியது அப்படின்னு எதனால் அறிகிறோம்? நியாயப்பிரமாணத்தை அறிகிற அறியினால தான் வருது. சரி, புறஜாதிகளுக்கு இந்த நியாயப்பிரமாணம் யூதர்கள் கொடுத்தாரு. புறஜாதியார்கள் நம்ம இருதயத்திலே அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியை எழுதியிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? பொய் சொல்லக்கூடாதுன்றதை நம்ம வேறு யாரும் சொல்லிக் கொடுக்கணுமா? நமக்கே தெரியும்ல பொய் சொல்லக்கூடாதுன்னு. நியாயப்பிரமாணுடைய கிரியை நம்ம இருதயத்தில் எழுதியிருக்கா இல்லையா? தண்டனை வரும்னு எழுதியிருக்கா இல்லையா? ஆக நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அறிவு, பாவத்தை அறிகிற அறிவு வரணும். அல்லேலூயா. பாவத்தை அறிகிற அறிவு வந்தால் தான் அந்த பாவத்திலேருந்து எப்படி விடுதலை ஆகணுன்ற எண்ணமே நமக்கு உண்டாகும். அதனால் நியாயப்பிரமாணத்துடைய கொடுக்கப்பட்ட நோக்கம் எதுக்குன்னா பாவத்தை அறிகிற அறிவுக்கு தான். அடுத்த பிற்பகுதியில் வசனத்தை வாசிங்க, 20ஆவது வசனத்தை. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கிரியையினால நம்ம என்ன பண்ண முடியாது? தேவனுக்கு முன்பாக நம்ம யாரும் நீதிமான்களாக்கப்படவே முடியாது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோட நோக்கம் என்னென்னா பாவத்தை அறிகிற அறிவுக்காக தான். அது யூதர்களுக்கு தான் கர்த்தர் கொடுத்தார். புறஜாதியாருக்கு நமக்கு அது என்ன இல்லை, கொடுக்கல. நியாயப்பிரமாணத்தை பெறாத புறஜாதியார்னே பைபிளில் வசனம் இருக்குது. அப்போ யார் இந்த பாவத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை அளிப்பார்? யார் இந்த பாவத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை அளிக்க முடியும்? நியாயப்பிரமாணத்தை நீதி நூல்களை பெற்றிருக்கிறோம். அந்த தமிழில் பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் நீதி நூல்கள்ன்ற தலைப்பின் கீழேயே பல நூல்கள் இருக்குது. அறநானூறு, புறநானூறு என்ற நீதி நூல் இருக்குது. நம்ம என்னைக்காவது படித்தோமா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆத்த கண்டனா அழகர சேவிச்சன மாதிரி. இன்றைக்கி நம்ம கொடுக்கப்பட்ட நூல்களே நம்ம படித்தவங்க கிடையாது. அந்த விதத்துலையாவது நம்ம நீதிமான்களான்னு பார்த்தோம்னா அதுலேயும் நம்ம நீதிமான்களே கிடையாது. நீங்களாகலாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நூல்களை என்ன பண்ணிட்டான்? மறைச்சே வச்சுட்டாங்க. ஆக இப்படி இருக்கிறபடினால நம்மளை எப்படி நீதிமான்களாக்கப்பட முடியும்? நம்ம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? சோத்திரம். அதனால் 8வது அதிகாரத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1-2வது வசனத்தை படிங்க. ஆனபடினால் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து சொந்த புத்தியின்படி நடவாமல் இயேசு கிறிஸ்துடைய அந்த போதனையின் ஆவியின் போதனையின்படி நடக்கிறவர்களுக்கு தண்டனை கிடையாது. அங்கே என்ன இருக்குது? ஒரு நிமிஷம் ஐயா. யாருக்கு தண்டனை கிடையாது? இயேசு கிறிஸ்துனுடைய பிரமாணத்துக்கு உட்பட்டு நடக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினா தண்டனையே கிடையாது. அங்கே என்ன பட்டிருக்கு? நீதி நூல்கள் அறம் செய்ய விரும்பு. திருவள்ளுவர் எத்தனை 1330 குறள் எழுதியிருக்கிறாரு. அந்த ஒரு குறளை எடுத்து பார்த்தாலே நம்ம பாவிகள் நிதானிக்கிற அளவுக்கு அவர் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் தண்டனைக்குரிய சட்டங்களாக தான் இருக்கிறதே தவிர எதுவுமே அதுலேருந்து நம்ம என்ன பண்ணல, நம்முடைய பாவத்திலேருந்து எல்லாம் என்ன பண்ணல, விடுதலை ஆக்கலை. விடுதலை ஆக்கியிருந்தா தேவன் இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு அனுப்பணுன்ற அவசியமே கிடையாது. மாம்சத்தில் எல்லாரும் ஆக்கணிக்குட்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டு தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அந்த ஆக்கணை தீர்ப்பிலிருந்து தப்பிக்கணும்னா என்ன வசனம் இங்கே என்ன போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து அந்த மாம்சத்தின் படவாமல் நடவாமல் ஆவின்படி நடக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது? தண்டனை கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் நடக்கிறாங்களோ, இயேசுவுக்கு பிரியப்படுத்துகளா இன்றைக்கி பூமியில் விசுவாசிகளாக இருக்கிறவங்களோ அவங்களுக்கு என்ன கிடையாது? இந்த பூமியில் தண்டனையே கிடையாது. அடுத்த வசனம் வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவினாலே அந்த உயிருள்ள இந்த பிரமாணம், ஆவியின் பிரமாணம் என்னை என்ன பண்ணுது? பாவம், அந்த பாவத்தினால வந்த மரணம், நரகம், இதுலேருந்து என்ன பண்ணிடுச்சு? அவருடைய பிரமாணம் என்ன பண்ணுது? நம்மளை என்ன பண்ணுது? விடுதலை ஆக்கிட்டு. ஹல்லேலூயா. ஆக இயேசு கிறிஸ்துவை ஏன் நம்ம போதிக்கிறோம், விசுவாசிக்க போதிக்கிறோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் எதுவுமே உங்களை நீதிமானாக்காது, எல்லாம் உங்களை நரகத்துக்கு தான் கொண்டு போகும். இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியின் பிரமாணம் தான் நம்மளை என்ன பண்ணும்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கும், மரணத்திலிருந்து விடுதலையாக்கும்னு சொல்கிறதுக்காக தான். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறியாமலே இன்றைக்கி எல்லாம் ஒரு வைராக்கியம். நான் இந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்தவன், நான் மெக்காவுக்கு போகிறேன், நான் எருசலேமுக்கு போகிறேன். எங்கே போனாலும்
இயேசுன்ற நாமத்தை இல்லாமல் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நீ உத்தமனாக இருக்கலாம், சன்மார்க்கனாக இருக்கலாம், ஆனால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் கர்த்தர் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிப்பாட்டுவான்ருக்கு. ஏன்னா சன்மார்க்க நீதிநெறிகள் ஒரு மத ரீதியான ஒரு வெளிப்படையான ஒரு காரியமாக இருக்கலாமே தவிர அவனும் பாவி தான். அல்லேலூயா. அதனால் வேதம் சொல்லுகிறது, இப்போ அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவராலே என்று வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்துவ அல்லாமல் வேறு ஒருவராலும் நம்ம காக்கப்பட முடியாது. நம்ம காக்கப்படும்படிக்கு வானத்தில் கீழேயும் கட்டளையிடப்படவில்லை. அதாவது மனுஷருக்குள்ளேன்னா நம்ம பூமி கீழே மனுஷன் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, கடவுள் மறுப்பாளனாகவே இருந்தாலும் சரி, இயேசுன்ற நாமம் இல்லாமல் இல்லது வேறோட நாமம் ரசிக்கப்பட இந்த பூமியில் என்ன பண்ணப்படலை, கொடுக்கப்படலை. அப்போ இயேசுனுடைய பெயரை சொல்லாமல் யாரும் என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. ஏன்னா பாவம் செஞ்சவங்க எப்படி போக முடியும்? ஒரு பெரிய குற்றவாளி நிற்கிறான், ஒரு 2-3 பேரை கொலை செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, ஜட்ஜுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். இவன் ஜட்ஜுக்கு சொல்கிறான், ஒரு 10,000 பேருக்கு அன்னதானம் வழங்கிடுறான், இந்த கொலை குற்றத்துலேருந்து என்ன விடுதலை ஆக்குங்கன்னு சொன்னால் ஜட்ஜு ஒத்துக்கிடுவாரா? ஒரு பாவத்துக்கு இன்னொரு நீதி அது பரிகாரமாக முடியுமா? முடியாது. அங்கே ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு வச்சுருக்காரு? நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கத்தான் ஜட்ஜ்மெண்ட்டை கர்த்தர் வச்சுருக்காரே தவிர பாவத்தை மன்னிக்கக்கூடிய இடம் பரலோகம் கிடையாது. அப்போ பூமியிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். ஹல்லேலூயா. இந்த உயிரோடு இருக்கிற காலத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு தேவை. அவர் தான் நம்முடைய பாவங்களை ரட்சிக்க என்ன பண்ணார், பூமிக்கு வந்தார். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து அல்லாமல் என்ன பண்ணல, பாவம் மனுஷனுக்கு என்ன கிடையாது, விடுதலை கிடையாது. ஆக இயேசு கிறிஸ்துனுடைய இந்த ஆவியின் பிரமாணம் தான் என்ன பண்ணுது, நம்ம பாவம் மரணம் என்பதோடைய இதுலேருந்து என்ன பண்ணிடுச்சு, விடுதலை ஆக்கிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் எங்களுடைய பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டு. அப்போ நம்ம செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அவரால் தான் என்று வேறொருவராலும் ரட்சிப்பு கிடையாது. அவரை ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம எதுலேருந்து தப்பிக்கலாம்? ஒன்று பாவம், இன்னொன்று மரணம். இந்த ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், தப்பிக்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய ஆவிக்குரிய பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய பிரமாணம்னா செஞ்ச பாவத்திற்கு தண்டனை உண்டு, அந்த தண்டனையை இயேசு ஏற்றுக்கிட்டார். அல்லேலூயா. ரத்தம் சிந்ததல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இன்றைக்கி இந்துக்கள் கோயில்கள் தோறும் கெடா வெட்டு, கோழியை வெட்டு எல்லாம் வெட்டுறாங்க. ஏன்? ரத்தம் பாவத்துக்கு பரிகாரம் என்ன பண்ணுது, ஒரு உயிர் தியாக பலியாக கொடுக்கப்பட வேண்டியதாக இருந்தது. மனுஷன் செஞ்ச பாவத்திற்கு மிருகங்களை நம்ம பலி கொடுத்தாலும், பலி கொடுத்தவனுக்கு, ஆட்டுக்கடாவை பலி கொடுத்தவனுக்கு, கோயிலில் ரத்த இது பலி கொடுத்தவனுக்கு, ஏன் பிராமணர்கள் கூட பார்த்திங்கன்னா அந்த சந்தனத்தில் குங்குமத்தை கரைச்சி குருதி பூஜைன்னு செய்வாங்க. என்ன செய்வாங்க? இது சொன்னது எனக்கு ஒரு பிராமண ஐயா தான், ஒரு தீட்சிதர். வெளியே சொல்ல குருதி பூஜை செய்வோம். ஏன் இப்போ தான் எனக்கு தெரியும், நீங்கள் சொல்ல விட்டு தான் என் கண்ணே திறக்கப்படுது. ஏன் குருதின்ற ஒரு வார்த்தை பிராமணர்கள் நாங்கள் ஏன் செய்கிறோம்னா, ரத்தம் சிந்தது இல்லாமல் என்னது, பாவ மன்னிப்பு கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்கடாக்களோட ரத்தம், அந்த மிருகங்களுடைய ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை போக்காது. மனுஷன் இந்த சரீரத்தில், இந்த உடம்புல, இந்த சதையில், இந்த எலும்புலேருந்து செஞ்ச எல்லா பாவத்திற்கும் சரீரத்தை உடையவரா, எலும்பை உடையவரா ஒருத்தர் என்ன பண்ணணும், சாகணும். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதராக அவதரித்து நம்ம பாவத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து கொண்டு அதில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? அந்த இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் வாசிங்க. என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே அவரை நீ விசுவாசித்தால் நீ காப்பாற்றப்படுவாய். இயேசுவை எப்படி விசுவாசிக்கணுமா? தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும். அந்த இயேசு கிறிஸ்து தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆதாம்குள்ள செத்தாங்க, யாராவது உயிரோட திரும்பி வந்தாங்களா? உங்கள் சரித்திரத்தை சொல்லுங்கள். எங்கள் பாட்டன் முப்பாட்டன் இப்படி உயிரோட இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான்னு யாரையாவது ஒருத்தர் கை காமிக்க முடியுமா? எல்லாரும் இறந்து தானே போனாங்க.
இறந்து போனவங்க யாராவது திரும்ப பூமிக்கு வந்தார்களா? யாரும் வரல. ஆனால் ஒருத்தர் மட்டும் உயிரோட வந்தார். ஹல்லேலூயா. இயேசு ஒருத்தர் மட்டும் தான் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பாவம் செஞ்சதுக்காக அவர் மரணம் அடையலை. அவர் பாவமே செய்யாதவர். மனுஷனுடைய பாவத்திற்காக தான் அவர் மரணம் அடைந்தார். தேவன் அதனால் என்ன பண்ணார்? 3ஆம் நாள் அவர் என்ன பண்ணினார்? உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. இந்த உயிரோடு எழுப்புதல் மேல உள்ள நம்பிக்கை உள்ளவர்களாக யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களோ, நாம் மரித்தாலும் என்ன பண்ணுவோம்? உயிரோடு எழுப்பப்படுவோம். ஹல்லேலூயா. நமக்கு மரணம் இருக்கலாம், அந்த உலகத்தில் இருக்கலாம், ஆனால் இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டது போல நாமும் உயிரோடு எழுப்பப்பட போகிறோம். ஆமேன். திரும்ப அதே வசனத்தை வாசிப்பு 9ஆம் வசனம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை என்ன வாயினால் அறிக்கையிடணும்? இயேசு தேவனுடைய மகன்தான், தேவன் தான் அவர் அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லி உன் வாயினால் என்ன பண்ணணும்? அவரை அறிக்கையிடணும். அறிக்கையிட்டு தேவன் அவரை இறந்த சூழ்நிலையிலிருந்து அவரை எழுப்பினார் என்று இருதயத்தில் நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். என்ன? உன் பாவத்திலேருந்து என்ன பண்ணுவேன்? நீ விடுதலையாக. உங்கள் குற்ற உணர்வு உங்களை விட்டு போய்விடும். நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா, இயேசுட்ட மனம் திரும்பிட்டீங்கன்னா, இனிமேட்டு அந்த பாவத்தை செய்ய ஆண்டவரே நீங்கள் எனக்காக ரத்தம் சிந்திட்டீங்கன்னு சொல்லி இயேசுட்ட அறிக்கைட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரட்சிக்கப்படுவாய். 10ஆவது வசனம் வாசிப்போம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யும். நீதி உண்டாகன்னா என்னதுன்னா, ரட்சிப்பு என்பது ஒரு நீதி. என்ன ரட்சிப்புன்றது? நீதி. அது என்னது? தேவ நீதி. பாவம் செஞ்சுட்டான், அவனை நியாயப்படி அவனை தண்டிக்கணும். இருந்தாலும் இயேசுவின் பேரை சொல்லிட்டு வர்றதுனால நான் என்ன பண்ணேன்? உன்னை மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் தேவ நீதி. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவனுடைய நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நீ எல்லா நல்லதும் 100க்கு 100 செஞ்சால் தான் உன்னை பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருந்தாலும், எந்த நியாயப்பிரமாணத்து நீதியும் அவன் செய்யலை, எல்லாம் பாவியாத்தான் இருந்தால், குற்றமுள்ளவனாக இருந்தாலும் அவன் இயேசுவை நாடி வரும்போது என்ன உண்டு? அவனுக்கு மன்னிப்பு உண்டு. ஹல்லேலூயா. அதான் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக என்னன்னா, நீங்கள் காக்க போனால் வாயினால் அதை என்ன சொல்லணும், அறிக்கணும். அதான் ஞானஸ்தானம் நடக்கும் பொழுது பாஸ்டர் கேட்பார், நீங்கள் பாவின்னு உணர்றீங்களா? உணர்றான் பாஸ்டர். இயேசு தான் உங்கள் பாவத்திற்காக சிலுவையை சுமந்தார்னு விசுவாசிக்கிறீங்களா? உணர்றான் பாஸ்டர். இயேசுக்காக பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வீங்களா? உணர்றான் பாஸ்டர். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அந்த அறிக்கையை இட்டதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அறிக்கை இடணும், சொல்லணும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புக்கு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணணும். அதனால் போதகர் எழுந்திருந்த கண்களை மூடுங்க. யார் யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறவங்க பாவத்தை அவர்கிட்ட சொல்லுங்கள், மன்னிப்படைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா, நீங்கள் வாயினால் அறிக்கைப்பட்டீங்கன்னா என்னத்தை? கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? மன்னிச்சு விட்டுருவார். ஹல்லேலூயா. எது எளிமையான வழி? நியாயப்பிரமான எளிமையான வழியா? இது எளிமையான வழியா? இயேசு தான் எளிமையான வழி. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்தினுடைய பிதாவின் இடத்துல வரான். ஏனென்றால் பார்த்தீங்கன்னா, இப்படி இயேசுக்கு விசுவாசிக்கிறவங்க மரித்தால் என்ன பண்ணுவாங்க? உயிரோட எழும்பிடுவாங்க. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆவது அதிகாரம் 11வது 12வது வசனத்தை படிங்க. கடைசியாக வாசித்து முடிக்கிறேன். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதில் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். வெள்ளை சிங்காசனம்னா ஜட்ஜ்மெண்ட்டு. இன்றைக்கி ஒரு கோர்ட்டுக்கு போகிறீங்க, ஜட்ஜ் என்ன பண்ணுவார்? ஒரு சிங்காசனத்தில் உட்காந்துருப்பார். அவனுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு சேர் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவர் சொல்கிறதா நீதி, அவர் சொல்கிறதா சட்டம். அப்படி கடவுள் அதில் என்ன பண்ணியிருக்கிறாரு? உட்கார்ந்துருக்கிறாரு. அடுத்து வாசிங்க. அவருடைய சமூகத்திலேருந்து பூமியும் வானமும் இந்த உலகமெல்லாம் அழிஞ்சு போயிடும். அடுத்து அவங்க இருக்கு அந்த வானத்துக்கும் பூமிக்கும் இந்த பூமி இது இடமே இல்லையா, இல்லாமல் பண்ணிட்டாரு. மரித்தோராகிய சின்ன பிள்ளைகளையும் பெரியவங்களையும் தேவனுக்கு முன்பாக கடவுளுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியத்தக்கதாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. கடைசி காலத்தில் கடவுள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அவருக்கு முன்னாடி 2 புஸ்தகம் இருக்குது. ஒரு புஸ்தகம் இருக்குது, இன்னொரு புஸ்தகம் இருக்குது. ஒன்று என்னதுன்னா, ஞாபகத்துக்காக கர்த்தர் ஒரு புஸ்தகத்தை எழுதுறாரு. மனுஷன் செஞ்சதுக்காக என்ன பண்ணுறாரு? ஒரு புஸ்தகத்தை எழுதுறாரு. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு இந்த தேதியில் சிவகுமார் இதை பேசினா, இந்த தப்பை செஞ்சான், இந்த நீதியான இந்த காரியத்தை செஞ்சான்னு எல்லா புஸ்தகத்திலும் அதில் எழுதியிருக்கும். அந்த புஸ்தகத்தை திறந்து பார்த்தா அந்த புஸ்தகத்தில் இருக்கிற மாதிரியே தண்டனை இருக்குது. அந்த தண்டனைக்கு தக்கதாக என்ன பண்ணணும்? நரகத்துக்கு போகணும்.
பக்கத்தில் இன்னொரு புஸ்தகத்தை வச்சுருக்கிறாரு. என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம்னா பரலோகத்துக்கு போகக்கூடியவங்க பேரெல்லாம் அதில் என்ன பண்ணுறாரு? கடவுள் எழுதிட்டு வராராம். என்ன எழுதிட்டு வராரு? அதில் எழுதிட்டே வராரு. யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்க பேரெல்லாம் எதில் இருக்கும்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சுவிசேஷத்தை யாரையெல்லாம் ஏற்றுக்கிட்டு இயேசு கடவுள் என்ன பண்ணுறாரு? அவங்க பேர் எதில் எழுதி வைக்கிறாரு? ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார். நான் இத்தனை வருஷம் கோயிலுக்கு போனேன், இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போனேன், பால் காவடி எடுத்தேன், இவங்க பேர்லாம் எழுதி வைக்கல. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க பேர் எதில் இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்களாம் என்ன பண்ணுறாங்க? பரலோகத்துக்கு போகிறாங்க. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவங்க, சுய இஷ்டத்தின்படி வாழ்க்கையை நடந்தவங்களுக்கெல்லாம் எங்கே இருக்குது? நரகத்தில் இடம் இருக்குது. அப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிக்க தான் இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க, என்ன இன்றைக்கி நான் உங்களை ஒப்பு கொடுக்குறேன், இந்த பாவத்திலேருந்து நீங்கள் என்னை விடுதலை ஆக்கிட்டேன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணம், சிலுவையின் மரணம், அதுலேருந்து அவர் உயிரோடு எழுந்தது, இப்படிப்பட்ட பிரமாணங்கள்லாம் என் பாவத்திலேருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டேன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அந்த பிரமாணத்தின்படி என்னை மன்னிங்க, அவருடைய ரட்சிப்பின்படி என்னை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பேரை சொல்லி தேர்ந்தெடுத்துட போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மரணம் கிடையாது, நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. மரணத்துக்கு போயிடாதீங்க. 2ஆம் மரணம்னு இருக்குது. செத்ததுக்கப்புறம் திரும்ப இன்னொரு மரணம் நரகத்தில் இருக்குது. அங்கே இயேசு சொல்கிறார், அக்னியும் கந்தகமும் எரிந்து கொண்டே இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அக்னி மட்டும் எரியல, கந்தகம் எரிந்துக்கிட்டு இருக்கு. என்ன இருக்குது? கந்தகம்னா சல்ஃபர். நம்ம சாக்கடை ஏன் நாறுது? மனிதனுடைய கழிவுகள் ஏன் நாறுதுன்னா அதில் இருக்கிற சல்ஃபர் டை ஆக்சைடு என்ற வேதிப்பொருள்னால தான். அப்போ நரகம் ரொம்ப வேதனையான இடம், ரொம்ப தீ எரிகிற இடம் மட்டும் இல்லை, மிகவும் நாற்றம் எடுக்கக்கூடிய இடம். என்ன இடம்? மிகவும் நாற்றம் எடுக்கக்கூடிய. அந்தக்குள்ளே போனால் எவனோ வேணும் திரும்பி வர்றது கிடையாது. இப்படிப்பட்ட மரணத்தை சந்திக்காமல் நம்ம நித்திய ஜீவனுக்கு போனால் இயேசு கிறிஸ்து தான் வழி என்கிற இந்த சத்தியத்தை சொல்லி நான் இந்த காரியத்தை முடிவு செய்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.